தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஏராளமானோர் கடற்கரையில் குவிந்தனர். சூரிய உதயத்தை புகைப்படம் எடுத்த சுற்றுலாப் பயணிகள் கடலில் குளித்து உற்சாகமடைந்தனர். கடலுக்கு நடுவே உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலையை காண்பதற்கும் சுற்றுலாப் பயணிகள் ஆர்வம் காட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 நாட்களுக்கு பின் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று கரை திரும்பினர். கடந்த 22ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற 34 மீனவர்கள் எல்லை தாண்டியதாக 5 விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இதனை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் 14 நாட்களுக்கு பின் சனிக்கிழமை இரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக கரை திரும்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வெயில் தாக்கத்தால் விளைச்சல் குறைந்ததை அடுத்து நாட்டு கொய்யா பழம் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சந்தையில் மொத்த விலையில் 1 கிலோ கொய்யா சுமார் 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது 20 கிலோ கொண்ட பெட்டி 2500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல் 30 ரூபாயாக இருந்த 1 கிலோ வெள்ளை நிற கொய்யா விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கோயில்களில் திருடிய நபரை கைது செய்த காவல்துறையினர் 165 கிலோ பித்தளை பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடந்த 26ஆம் தேதி வடக்கால் கிராமத்தில் உள்ள முருகன் கோயிலில் புகுந்து திருடிய வழக்கில் வேட்டங்குடி வெள்ளக்குளத்தைச் சேர்ந்த சதாசிவம் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து பல்வேறு கோயில்களில் திருடப்பட்ட குத்துவிளக்குகள், வேல், மணி, பூஜை பொருட்கள் என 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு நகராட்சி சார்பில் வசூலிக்கப்படும் நுழைவுக் கட்டணம் உயர்த்தப்பட்டது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார்களுக்கான நுழைவுக் கட்டணம் 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாயாகவும், வேன்களுக்கு 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று லாரிகளுக்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 115 ரூபாய், பேருந்துகளுக்கு 130 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் என நுழைவுக் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆந்திராவின் போரிவாலி ரயில் நிலையத்தில் ரயில் புறப்பட்ட போது இறங்க முயன்ற பெண்ணை அங்கிருந்த ரயில்வே காவலர் பத்திரமாக மீட்டார். பெண் ஒருவர் ரயிலிலிருந்து இறங்கும்போது ரயில் புறப்படத் தொடங்கியது. இதனால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். ரயில் மற்றும் தண்டவாளத்துக்கு இடையே சிக்கிக் கொண்ட அந்த பெண்ணை காவலர் துரிதமாக செயல்பட்டு மீட்டார். முன்னாள் இந்திய ராணுவ வீரர் குல்பூஷன் ஜாதவை ஐஎஸ்ஐ தீவிரவாத அமைப்பு கடத்துவதற்கு உதவியாக இருந்த நபர் பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2016ஆம் ஆண்டு ஈரான் எல்லையில் குல்பூஷன் கடத்தப்பட்டார். இதற்கு முஃப்தி ஷாமிர் என்பவர் ஐஎஸ்ஐ அமைப்புக்கு உதவியதாக கூறப்பட்டது. இந்நிலையில் பலூசிஸ்தான் பகுதியில் அந்த நபரை மர்ம நபர் ஒருவர் சுட்டுக் கொன்றார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி வேட்டி சட்டையில் மாசாக இருக்கும் புகைப்படத்தை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். நடப்பாண்டு IPL T20 கிரிக்கெட் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது சமூக வலைதள பக்கங்களில் தோனியின் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளது. சாரே தல மாஸ் என பதிவிட்டு பகிரப்பட்டுள்ள அந்த புகைப்படம் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுப்பாளரை அறைந்த சம்பவம் நடந்து 3 ஆண்டுக்கு பிறகும் அதன் பின்விளைவுகளை ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் சந்தித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஆஸ்கர் நிகழ்ச்சியின் போது தனது மனைவியின் தோற்றம் குறித்து கேலி செய்த நடிகரும் தொகுப்பாளருமான கிறிஸ் ராக்கை வில் ஸ்மித் அறைந்தார். அந்த சம்பவத்திற்கு பிறகு வில் ஸ்மித்துக்கு பட வாய்ப்புகள் குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஹரியானா மாநிலம் பானிபட்டில் மணமகளுக்கு மணமகன் வீட்டிலிருந்து வாங்கி வந்த லெஹங்கா பிடிக்காததால் திருமணமே கைவிடப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. அமிர்தசரஸிலிருந்து திருமண நாளின் போது தனது குடும்பத்துடன் மணமகள் வீட்டுக்கு மணமகன் வந்துள்ளார். அப்போது அவர்கள் வாங்கி வந்த லெஹங்காவை மணமகள் வீட்டில் கொடுத்துள்ளனர். ஆனால் அது விலை குறைந்த லெஹங்கா என்றும் அதனை அணிய மணமகள் மறுத்ததாக தெரிகிறது. இதனால் இரு வீட்டாருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாற திருமணம் கைவிடப்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக தொடங்கியது. உலக நன்மைக்காக சமயபுரம் மாரியம்மன் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரையில் பச்சை பட்டினி விரதம் இருப்பதாக ஐதீகம் உள்ளது. இந்த வகையில் இந்த ஆண்டு விரதத்தை தொடங்கும் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. பூக்கூடைகளும் தட்டுகளும் யானையுடன் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சாற்றப்பட்டது. தூத்துக்குடி அருகே வெள்ளப்பட்டி கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 1800 கிலோ பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன.
ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் ரோந்து சென்றபோது படகில் கடத்துவதற்காக வைத்திருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலை பண்டல்கள் 2 சரக்கு வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களுடன் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை கடத்த முயன்ற சிறுவைப்பட்டியைச் சேர்ந்த மகேஷ்குமார், அவரது சகோதரர் மாயாண்டி, தாளமுத்து நகரைச் சேர்ந்த ஆண்டனி ஜோசப் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் 7ஆம் நாளில் சுவாமி சண்முகர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து உருகு சட்ட சேவை நடைபெற்ற பிறகு சண்முக விலாஸ் மண்டபத்தில் வெட்டிவேர் சப்பரத்தில் சுவாமி சண்முகரும் வெள்ளி தெய்வானை அம்மாளும் எழுந்தருள பக்தர்கள் மனமுருக வழிபாடு நடத்தினர். இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம்.